பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை நான் உங்களுக்கு இப்போ பட்டியலிடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு முன்மாதிரியை பார்ப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு முன்மாதிரியை பார்ப்பார். எந்த வகையில் சோதிக்கப்பட்டவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில் தனக்கு ஒரு முன்மாதிரியை காணுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையை நபி அவர்கள் எப்பொழுது இழக்கிறார்கள்? வயிற்றில் இருக்கும் பொழுது என்ன செய்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையில் அனாதையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு முன்மாதிரி தேட நினைப்பவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம்? அழகான ஒரு முன்மாதிரியை பார்க்கலாம். பிறக்கின்ற பொழுது அவர் ஒரு அனாதை. அப்ப நபியர்கள் ஒரு அனாதையாக இந்த உலகத்துக்கு பிறக்கிறார்கள். இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பியுடைய பேர் யாருக்கு தெரியும்? தம்பியுடைய பேர், தம்பி அல்லது அண்ணனுடைய பேர் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா நம்ம இவ்வளவு காலம் படிக்கிறோம், தம்பியை பத்தி நம்ம தெரியாம இருந்தோம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். யாருக்கு தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி இல்லை, விளங்கிட்டா? அதை உறுதியா நம்ம சொல்லல. பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது தம்பியோ அண்ணனோ தாத்தாவோ தங்கச்சியோ என்னது யாருமே இல்லை. ஆனா என்ன யோசிச்சிருக்கிறோம்? நம்ம இவ்வளவு நாளும் படிச்ச பாடத்துல தம்பி வரலையே அப்படின்னு தான் நம்ம யோசிக்க நினைக்கிறோம், விளங்கிட்டா? அப்ப இவ்வளவு நாள் நம்ம சொல்லாம விட்டுட்டாங்க நம்ம சீரால அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒன்று புரிஞ்சுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான சகோதரர்கள் எதுவுமே என்ன சரிக்கல. ஒரே ஒரு செய்தி வரும், மிக மிக பலகீனமான செய்தி. அஹ்மத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்ததாக, விளங்கிட்டா? பலகீனமான, மிக மிக பலகீனமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சகோதரத்துவம், தங்கச்சி, தாத்தா, இந்த உறவெல்லாம் என்ன செய்யறான்? எடுக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை எப்ப மூத்தாரு? ரசூலாங்க மூத்த பிள்ளை. அதே நேரத்தில் என்ன செஞ்சிட்டா? தந்தையும் மௌத்தாயிட்டான். அப்ப நம்ம அனாதையாக பார்க்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த சகோதரத்துவம் பிறக்காமல் இருப்பதற்கு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நம்ம என்ன செய்யல, பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொந்த வாழ்க்கை அல்லாஹ்வா நான் செய்றேன், சோதனைக்கு உட்படுத்துகிறேன் சொல்ல வர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரிகளோ யாருமே என்ன செய்யல, இருக்கல. அதுக்கு காரணம் நான் நபுத்துவத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுவேன், நபித்துவத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 6 வயதில் ஆமினா என்ன செய்யறாங்க? மௌத்தாரம். இந்த 6 வயது இருக்குது, 6 மாதம் இருக்குது, வரலாற்றுல என்னது உடன்பட்ட ஒரு செய்தி அல்ல. ஆனா என்னது 6 வயசுல மௌத்தாகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அனாதை ஆகிறாங்க. ஆமினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அவருடைய அப்துல்லாவுக்கு பிறகு என்ன செய்ய, இன்னொரு திருமணம் முடிக்கவும் இல்லை. அப்துல்லாவுக்கு பின்னால இன்னொரு திருமணம் முடிக்கவும் இல்லை. அப்ப அந்த சகோதரத்துவம் இன்னொரு தந்தை வழியாக கூட என்ன செய்யல, ஏற்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக வளர்க்கப்படுறாங்க. ஆமினா அப்துல்லா உயர்ந்த குடும்பமாக இருந்தாலும் ஏழையான குடும்பமாக என்ன செஞ்சாங்க? அவர்கள் இருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது கிராம பகுதியில் இருந்து வளர்க்கப்படுவதற்காக உங்களுக்கு தெரியும், அதாவது அங்க ஒரு வியாபாரம் இருந்தது. என்ன வியாபாரம்? ஏசி கொஞ்சம் குறைச்சிடலாமா? சரி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு வியாபாரம் இருந்தது. என்ன வியாபாரம்? சிட்டிக்கு என்ன செய்வாங்க? வருவார்கள். சிட்டியில உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தங்களோட குழந்தைகள் எல்லாம் ஒரு கிராம இதுல வளரணும் என்பதற்காக வேண்டியும், அதே போல தூய்மையான ஒரு தாய்ப்பால் குடித்த அந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக, ஒரு கிராம சூழல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க? கிராமத்தவர்களுக்கு குழந்தைகளை அதாவது இந்த செவிலி தாயாக வளர்வதற்காக குழந்தைகளை கொடுப்பார்கள். கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட ரேட்டு பேசி எடுத்துட்டு போவாங்க. அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஹை ரேட் உள்ள இடங்களுக்கு தான் என்ன செய்வாங்க? போவாங்க. ஹை ரேட் உள்ள இடங்களுக்கு தானே போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செவிலி தாயாக யார் இருந்தா? ஹலீமத்து ஸஅதியா. அவ வராங்க. அவ வந்துட்டு ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கல, போயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு பேசப்பட்ட அந்த நிர்ணயம் மிச்சம் குறைவாயிருச்சு, எடுக்கல, போயிட்டான். அவங்க அது விலை குறைவா அப்படின்னா என்ன நடக்கும்? குழந்தை ஒரு இரண்டாந்தரமாக மதிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. கடைசியில் எல்லாம் தேடி பார்த்தா அவங்களுக்கு எதுவும் மெச்சாக அமையல. திருப்பி என்ன செஞ்சாங்க? இனி இல்லைன்னு வழியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செஞ்சாங்க? எடுத்துட்டு போனா. இனி இல்ல, இதைத்தான் எடுத்துட்டு போகணும் என்ற லெவல்ல தான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எடுத்துட்டு போனாங்க. ஆனா பரக்கத்துள்ள ஒரு குழந்தையாக, மிகவும் அதாவது அவர்களுக்கு விருப்பமான ஒரு குழந்தையாக அது இருந்த இடத்தை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துலயும் ஒரு சோதிக்கப்படுற ஒன்று, தந்தை இல்லை, அவருக்கு தந்தை இல்லை, அவர் பொறுப்பாளர் இல்லை, பார்ட்னர் தான் பொறுப்பெடுக்கிறாங்க. அப்ப இந்த செலவு பிரச்சனைகள் அது இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில யோசிச்சு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. இது 3வது சோதனை பட்டியலை ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்ப தாய் மரணிக்கிறான், அதோட இது இந்த சோதனை, 3 சோதனைகள். அதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பெடுத்து கவனிச்சுட்டு வந்தது யாரு? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. ஏண்டா உலகத்துல யார் கவனிப்பாங்க? உலகத்துல பார்ட்னர் கவனிக்க மாட்டாங்க. விளங்கிட்டா? யார் கவனிப்பாங்கன்னு சொன்னா, ஒன்றில் அவர் எனது ஒரு ஆள் பொறுப்பெடுப்பார், அல்லது சொந்தக்காரர்களை யாராவது என்ன செய்யணும், அதாவது பெரியப்பா, சாட்சா, இந்த மாதிரி எடுக்கும். ஆனா யார் பொறுப்பெடுத்தாரு? அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுத்துட்டு இருந்தாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? மரணிக்கிறார். மரணிக்கிற நேரத்தில் 2 பேரை கூப்பிட்டாங்க. 2 பேரை கூப்பிட்டு 2 பேர் போட்டி போட்டுக்கணும், நான் எடுக்கிறேன். யார் அந்த 2 பேரும்? நான் பேசுற ரசூலுல்லாஹோட வரலாறு, அதனால உங்களுக்கு கரெக்டா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். யாரு? அபூ லஹபும் அபூ தாலிபும். ஆனால் அபூ தாலிபுக்கு என்ன செஞ்சாரு? அவர் கொடுத்தாரு. அதற்கு என்ன காரணம் சொல்லுங்க? முஹம்மத் அவருடைய தந்தை யாரு? அப்துல்லா. அப்துல்லாவும் அபூ தாலிபும், அப்துல்லா அபூ தாலிப் அண்ணன் தம்பிமார்கள். அதாவது ஒரு மனைவி மூலம் என்ன செஞ்சவங்க கிடைத்தவங்க. மற்றவங்க சகோதரர்களாக இருந்தாலும் வேற வேற வழியில கிடைச்சவங்க. அப்ப என்ன செஞ்சிட்டாரு? அவங்க அபூ தாலிபோட கையில கொடுத்தாங்க. அபூ தாலிப் கவனத்தோடு என்ன செய்யறாரு? அவரை முழுமையாக கவனிச்சு எல்லாம் வளர்த்துக்குன்னு வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பின்னணி என்ன, படிப்பட்டவர்களாக வளர்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் மக்கால உள்ளவெல்லாம் படிக்காதவங்க அர்த்தம் அல்ல, எழுதவே தெரியாதவங்க அர்த்தம் இல்ல, கணக்கு பார்க்க தெரியாதவங்க அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு செய்தியை பரத்தி விட்டுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எழுதுறதுக்கு எங்கேயாவது ஸ்கூல் ஒன்று வச்சாங்களா? முதல்ல நீங்க படிங்க, எழுத்து, அதுக்கப்புறம் வஹி எழுதுங்க. யார் எழுதினவங்களா? வஹி எழுதினவங்க தான். 30க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள், குத்தாபுல் வஹி என்றவங்க. மன்னர்களுக்கு மார்களெல்லாம் கடிதம் எழுதினால யாரை வச்சு? அவர்களை வைத்துத்தான். ஆனால் இன்றைய கால அடிப்படையில் 90% படிச்சவங்க, 80% படிச்சவங்க இருக்கல. ஆனா வீதாசாரத்தில் அவங்க குறைவாக இருந்தார். ஆனா படிச்சவங்க இருந்தாங்க. அதை இப்போ உதாரணமா சொல்லுவார்கள், நோன்பு விஷயம் வருகிற நேரத்தில், இன்னாலா நக்துபு வலா நஹ்சுப், நாங்க எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எங்களுக்கு, அதனால என்னது இப்படி காட்டி ரசூலுல்லாஹ் 29 காட்டினாங்க என்ற ஹதீஸ் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா, நபி தோழர்களுக்கு 1, 2, 3 கூட என்ன செய்யாது, என்ன தெரியாம இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலால என்ன செஞ்சாங்க, எண்ணி காட்டினாங்க. எழுத தெரியாத வாசிக்க தெரியாத சமுதாயம் என்ன அந்த ஹதீஸை விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அரபுகள் கணக்கு என்ற மெத்தட் இது, அது நம்மளுக்கே புதுனமா இருக்கும். அவர்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது 10,000 கையால காட்டுன்னு பார்ப்போம், எப்படி கஷ்டமா இருக்கு. இப்படிதான் காட்டலாம். அது 10 வைக்கலாம், என்னது 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1 லட்சம் எவ்வளவு இருக்கலாம். ஆனா அவர்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருந்தது. உதாரணமா 53 வைக்கணும்னு சொல்லுவோம் தானே, எப்படி 50, இது எப்படி 53 காட்டுங்க. அத்தையாத்துல நீங்க 53 இருக்கிற 53 இல்ல, நிறைய பேர் நம்பர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரபிட 3 எப்படி, 5 எப்படின்னு பார்த்து, அப்படி இல்ல, அவர்கள் 53 காட்டுற சிஸ்டம் இது. இது எப்படின்னா 53 புரிஞ்சுங்க, விளங்கிட்டா? இப்படி காட்டினா என்னது, இது 53 உதாரணமா. அதே மாதிரி ஒரு நம்பர் காட்டுவதற்கு அவங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 29 காட்டுறதுக்கு ஒரு மெத்தட் என்ன செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. 1000 அவங்க காட்டுவாங்க ஒரே கையால, விளங்கிட்டா? 100 காட்டுவாங்க ஒரே கையால, 1 லட்சத்தை காட்டுவாங்க ஒரே கையால. இது அவர்களுடைய வளமை. இந்த கணக்கு இருந்து அதனாலதான் அதை காட்டினாங்க. இது முதல் செய்தி. இரண்டாவது, எழுத தெரியாத வாசிக்க தெரியாதுன்னு சொல்லல, எழுதாத கணக்கிடாத சமுதாயம். தெரியாதுன்னு சொல்லல, தெரியாதனால என்ன சொல்லல, எழுதாத கணக்கிடாத சமுதாயம். எதுல? இந்த டேட் விஷயத்துல நாங்க எழுதவும் மாட்டோம் கணக்கிடவும் மாட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பெரிய காரணம் ஒன்று இருக்குது. அது பிறகு பேசுவோம். இன்னா உம்மத்துன் உம்மியான்னு சொன்னது. அப்ப என்ன சொல்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சான்ஸை கூட, எது சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்களோ அந்த சான்ஸை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, படிக்கக்கூடிய ஆற்றல்ல ரசூல் அங்க இருக்கல. ஆனா சஹாபாக்கள் பாருங்க, ஜகாத் கணக்கெல்லாம் அறிவிச்சவங்க யாரு? நீங்கெல்லாம் நாமெல்லாம் 10 முறை படிச்சாதான் ஜகாத் கணக்கு என்ன செய்யும், விளங்க. மீராஸ் கணக்கெல்லாம் யார் விளங்கப்படுத்தினவங்க? 8ல் 1, 6ல் 1, 5ல் 1, 4ல் 1, 3ல் 1 யார் பேசுனது? போமாசி என்றாவே நம்மளுக்கு விளங்காத அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க படிச்சிருந்தாங்க, சொன்னாங்க. அந்த அறிவெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அவங்க தான். அந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். 30 தெரியாதவங்க எப்படி 40 ஆட்டுக்கு இவ்வளவு, 100 ஆட்டுக்கு இவ்வளவு, இத்தனை ஆட்டுக்கு இவ்வளவு சட்டம் சொன்னாங்களே, அதெல்லாம் எப்படி? அப்ப இதெல்லாம் மிஸ்கால், அந்த சட்டம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தவங்க தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கூட என்னது இல்லாம போச்சு. அந்நபி அல் உம்மி, எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்தார். எழுத வாசிக்க தெரியாதுன்னா அலிபே தெரியாத அர்த்தம் அல்ல, அப்படி விளங்கி வச்சுக்கணும். என்னது அலிபு தெரியாது, பாவம். இன்றைக்கு உலகத்தில் எழுத வாசிக்க தெரியாத ஆக மடையனொத்தரை கொண்டு வந்து சேர்த்தாலும் கூட அவன் என்ன செய்வான், ஒரு ஆணாவை சொல்லுவான், ஒரு ஏய சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது சொன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்து சொல்லிக்கல மாட்டாங்க. இதுதானே தவிர ஒன்றுமே தெரியாத அர்த்தம் அல்ல. இப்படி ரசூல், ஆனா தெரியாதவர்களாக படிக்கிற சூழல் இல்லாம இப்படி இந்த ஒரு பின்னணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அப்போ ஒரு சோதனை,
டோட்டல் வாழ்க்கையும் எதற்காக மாற்றப்படுகிறது என்பதற்காக நான் சொல்றேன். அது ஒரு சோதனையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளறாங்க. அடுத்த கட்டம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்ச காலத்திலிருந்து அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல உணர்வு என்ன? சமூக உணர்வு இருந்தாங்க. அதனால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட வாழ்ந்தாலும் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க? பல காலங்கள்ல தூரமாகவே இருந்தாங்க. எதற்காக வேண்டி? ஒரு சமூக யோசனையில, ஒரு சமூக சிந்தனையில செஞ்சாங்க, தூரமாக இருந்தாங்க. இது ஒரு வகையில சோதனை தான். இது ஒரு வகையில சோதனை. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க? ஹிரால இருந்தாங்க. யார் சாப்பாடு கொண்டு போவாங்க? யாரு? அது தவறு. விளங்கிட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு இவ்வளவு தியாகத்தோட கொண்டு போய்க்கிறாங்கன்றாங்க. மாறி யோசிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கமற்ற கணவராக இருந்திருக்காங்கன்னு எடுக்கலாமா இல்லையா? நீங்க இருக்கீங்க ஒசக்க ஓயே அப்படி அந்த 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 கோயில் இருந்துக்கண்டு ஏறிவா சாப்பாடுலாம் எடுத்துட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மற்ற சைடால யோசிங்களேன். ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹலிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தோட சிறந்த. அதை பார்த்து நம்ம யோசிக்கிறோம், நம்மட மனைவிமாரெல்லாம் இதில் ஏறுவாங்களான்னு சொல்லி. நாங்களே ஏற மாட்டோம், நம்மட மனைவிமாரெல்லாம் ஏறுவாங்களான்றோம். ஹதீஸ்ல தெளிவா வருது, புகாரில கான யதஸவ்வது. விளங்கிட்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இரவுல போய் தங்குவார்கள் என்பதற்காக உணவை ஏற்பாடு செய்து கொண்டு போயிடுவாங்க. ஹதீஜாலாம் போறதெல்லாம் என்னது? அதை தவறாக யாரோ ஒருத்தர் அங்கனிக்கு பேசியிருப்பாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவராக இருக்கல, இரக்கமுள்ள ஒருவராக என்ன செஞ்சாரு? இருந்தார். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக தான் இருந்தார். மற்றவங்க சாப்பாடு வேணும்னா கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி கஷ்டப்படுகின்றவரா என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. சாப்பாடை தயாரிச்சுட்டு போற முடிஞ்சா செஞ்சுருவாங்க, திருப்பி வருவாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அந்த வகையில என்ன செஞ்சது? எல்லா வகையிலும் ஒரு சோதனையான லைஃபாக ஆரம்பிக்குது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம், அதாவது 40 வயது அடைகிறாங்க. இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு மிகவும் துணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி வந்தவர்கள் யார்? அபூ தாலிப், அடுத்ததாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் என்ன செஞ்சாங்க? இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவியாக, பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும் உதவி உள்ளவங்களா இருந்தாங்க. இவர்கள் இருவருமே என்ன செஞ்சிடறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளுடைய காலத்தில் என்ன செஞ்சிடறாங்க? இவர்கள் இருவருமே மரணிச்சிடறாங்க. இந்த மரணம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவும் மிகப்பெரிய ஒரு பாரமாகவும் என்ன செஞ்சாங்க? ஏண்டா வாழ்க்கையில ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தனக்கு சூழ ஒரு 100 பேர் 50 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுக்கு துணையாக ஆறுதலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தூண்கள் மரணிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு சோதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணம், அதுபோல அபூ தாலிபுடைய மரணத்தில் சந்தித்தார்கள். நீங்க பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேட்டுக்கு மதீனால இருக்கிற நேரத்தில் ஹஸ்ஸானா அல் முஸனியா அப்படி என்று சொல்ற ஒரு பெண்மணி வரா. ஒரு வயது போன பெண்மணி, 70-80 தாண்டன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கேட்டோடனே அப்ப ஜஸ்ஸாமா அல் முஸனியான்னு ரசூலுல்லாஹி விளங்குது, அவங்களுக்கு ஈர்பற்றாங்க. பல் அன்தி ஹஸ்ஸானா அல் முஸனியா, ஜஸ்ஸாமா அல் முஸனியால உங்களோட பேர் என்ன? ஹஸ்ஸானா அல் முஸனியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை மாத்துறாங்க, ஹஸ்ஸானா அல் முஸனியான்னு சொல்லி. ஹஸ்ஸானா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையாக கவனிக்கிறாங்க. எங்களுக்கு பூர்வம் நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களோட லைஃப் எப்படி போச்சு, எப்படி நல்லா இருக்கீங்க? ஆயிஷா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. போயிட்டா கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, துக்பிலு அலா ஹாதல் அஜூஸி ஹாதல் இக்பால், இது வயது போன பெண்மணிக்கு இவ்வளவு விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன்னஹா கானத் தஅதி அலா அஹதி ஹதீஜா, ஹதீஜாவுடைய காலத்தில் எங்களோட வீட்டுக்கு என்ன செய்வா? வரக்கூடியவராக இருந்தா. இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், கடந்த காலங்களை பாதுகாத்துக் கொள்வது ஈமானில் ஒரு பகுதி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஒரு பதிவு இருந்தால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் என்ன ஒரு பதிவு இருந்தால் இப்படி பேசிருப்பாங்க. அவ்வளோ ஒரு பதிவு என்ன செஞ்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஏதாவது குர்பானிக்கு ஏதாவது அறுத்தால் கூட ரசூலுல்லாஹ் முதல்ல என்ன செய்வாங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நண்பிகளுடைய வீட்டுக்கு என்ன செய்வாங்க? கொடுத்து அனுப்புவார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வச்சு செஞ்சாங்க? மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை வச்சு மட்டும் செய்யல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பங்கு மனைவி என்பதை விட கொஞ்சம் என்னது அதிகம். மார்க்கத்துக்காக நிறைய செஞ்சாங்க, நிறைய விஷயங்களை இழந்தார்கள், நிறைய சொத்துக்களை என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க? செய்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.